ஒரு நாள் கிருஷ்ணசந்திர மன்னன் தன் ராஜ்யத்தில் மிகவும் புத்திசாலியான நபரை தேடினார். அவர் அறிவித்தார், யார் இன்று ஒரு அற்புதமான காரியம் செய்கிறாரோ அவருக்கு ஒரு தங்கப்பை பரிசு. பலரும் வந்தனர். சிலர் பாடினர், சிலர் மாயாஜாலம் காட்டினர், சிலர் கவிதைகள் சொன்னார்கள். ஆனால் மன்னனுக்கு யாரும் பிடிக்கவில்லை. அப்போது கோபாலன் முன்னே வந்தான். அவன் ஒரு பெரிய மண்பானையை கொண்டு வந்தான். ஆனால் அது காலியாக இருந்தது. மன்னன் கேட்டான், ஏன் ஒரு காலி பானையை கொண்டு வந்தாய்? கோபாலன் புன்னகைத்தான். மன்னரே, உள்ளே பாருங்கள், என்ன தெரிகிறது? மன்னன் பார்த்தான். இது காலிலான் என்றான். அப்போது கோபாலன் சொன்னான், இல்லை மன்னரே, இந்த பானைக்குள் உங்கள் வாக்குறுதியின் வாசனை இருக்கிறது. யார் அற்புதமான காரியம் செய்கிறாரோ அவருக்கு தங்கம் கிடைக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த வார்த்தையை நினைவூட்டியது இந்த காலி பானைதான். கோபாலனின் சாதுரியத்தை நினைத்து மன்னர் மெச்சினார். போட்டியில் கோபாலனை வென்றதாக பரிசு பொருட்களை அவனிடமே தந்து சிறப்பித்தார். சில நேரங்களில் புத்திசாலித்தனம் என்பது சாதாரணமான விஷயத்திலேயே இருக்கும். ஒரு நாள் கிருஷ்ணசந்திர மன்னன் தன் ராஜ்யத்தில் மிகவும் புத்திசாலியான நபரை தேடினார். அவர் அறிவித்தார், யார் இன்று ஒரு அற்புதமான காரியம் செய்கிறாரோ அவருக்கு ஒரு தங்கப்பை பரிசு. பலரும் வந்தனர். சிலர் பாடினர், சிலர் மாயாஜாலம் காட்டினர், சிலர் கவிதைகள் சொன்னார்கள். ஆனால் மன்னனுக்கு யாரும் பிடிக்கவில்லை. அப்போது கோபாலன் முன்னே வந்தான். அவன் ஒரு பெரிய மண்பானையை கொண்டு வந்தான். ஆனால் அது காலியாக இருந்தது. மன்னன் கேட்டான், ஏன் ஒரு காலி பானையை கொண்டு வந்தாய்? கோபாலன் புன்னகைத்தான். மன்னரே, உள்ளே பாருங்கள், என்ன தெரிகிறது? மன்னன் பார்த்தான். இது காலிலான் என்றான். அப்போது கோபாலன் சொன்னான், இல்லை மன்னரே, இந்த பானைக்குள் உங்கள் வாக்குறுதியின் வாசனை இருக்கிறது. யார் அற்புதமான காரியம் செய்கிறாரோ அவருக்கு தங்கம் கிடைக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த வார்த்தையை நினைவூட்டியது இந்த காலி பானைதான். கோபாலனின் சாதுரியத்தை நினைத்து மன்னர் மெச்சினார். போட்டியில் கோபாலனை வென்றதாக பரிசு பொருட்களை அவனிடமே தந்து சிறப்பித்தார். சில நேரங்களில் புத்திசாலித்தனம் என்பது சாதாரணமான விஷயத்திலேயே இருக்கும்.